श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सतसे नमस्सतसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிருத்திவே நமः. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். 733வது நாமாவளி. நந்தி வித்யா நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி. பொதுவாக வித்யா அப்படிங்கிறது என்ன? வள்ளுவர் சொல்வார், 7 பிறப்பும் ஏமாப்புடைத்து ஒருவன் ஒரு பிறவியிலே தான் கற்ற கல்வியானது 7 பிறப்பிற்கும் தொடர்ந்து வரக்கூடியது அப்படின்னு சொன்னான். நம்மலாம் உலகில் ஒரு சந்தேகம் என்னென்னா, நாம் இப்போ படித்த படிப்பெல்லாம் அடுத்த பிறவிக்கு வராது. அந்த படிப்பை அவர் சொல்லலை. அப்போ இந்த வித்யாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரம் ஜபம் பண்ணி இல்லைன்னா யோகாபியாசம் பண்ணி தாந்திரீக நெறிமுறைகளை பயன்படுத்தி பூசைகள் செய்து ரொம்ப நாள் வரைக்கும், அதாவது ஒரு 30 வருஷம் குறைந்தபட்சம் 30 வருஷம் ஒருத்தர் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டிருந்தால் அந்த பயிற்சியின் பலன் அடுத்த பிறவிக்கும் தொடர்ந்து வரும். அவ்வளவு வல்லம் இருக்குது அந்த பயிற்சிக்கு. அதை தான் வித்யான்னு சொல்கிற வழக்கம். அதனால தான் சாதாரணமாக இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கே பூர்வ புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த சாமியை கும்பிடுறதுக்கே ஒரு பெரிய பிராப்தம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இந்த சாமியை கும்பிடணுங்கிற எண்ணமே வராது அப்படின்லாம் இந்த வித்யா அப்படிங்கிற சொல்ல வச்சு தான் சொல்கிறது. அதனால் ஆன்மீக பயிற்சியானது தொடர்ந்து அடுத்த பிறவிக்கு வரும். அந்த வகையில் வித்யாங்கிறது இன்னொரு சொல்லையும் ஒரு பொருளை குறிக்கும். வித்யானா என்னென்னா, ஒரு தேவதையை முழுவதுமாய் உபாசனை பண்ணி அதனால் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இந்த 4 வித புருஷார்த்தத்தையும் அந்த அபியாசத்தினாலேயே தேவதையினுடைய அபியாசம் பண்ணியிருக்கணும். அந்த அபியாசத்துக்கு தேவதை சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணியிருக்கணும். அதனால் இந்த 4 வகை புருஷார்த்தத்தையும் அடைஞ்சிருக்கணும். அப்படி அடைந்தால் அவர்கள் வித்தைக்கு குருதேவர்கள்னு பேர். சாமானியமாலாம் ஒருத்தர் குருவாயிட முடியாது. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் இந்த மாதிரி குருநாதர்கள் இருப்பாள். அதில் ஸ்ரீவித்யா அப்படின்னு எடுத்துட்டா அபிராமி பட்டர் சொல்கிற மாதிரி ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன். அங்கின்னா அக்னி, அம்புலின சந்திரன், குபேரன், காதி பொறுபடை கந்தன், கணபதி, காமன் இவெல்லாம் ஸ்ரீவித்யாவை பூரணமாக உபாசனை பண்ணி தர்மார்த்த காம மோட்சத்தை அடைஞ்சு அடுத்த வாளுக்கு அந்த வழியை சொல்லி அதன் மூலமாக அவர்களுக்கும் அந்த அனுபவத்தை ஏற்படுத்த வல்லவர்கள். அதனால இவெல்லாம் குரு மாதிரி. இப்போ 63 நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க. அதில் 3 பேர் தான் குறவர்கள்னு சொல்லுவாங்க. அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர். பாக்கி 60 பேரும் சாமியை கும்பிடலாம், மோட்சத்துக்கு போயிடலாம், தர்மார்த்த காம மோட்சம் எல்லாம் சரி. ஆனால் அடுத்த வாளுக்கு அதை உபதேசம் பண்ணி அவளுக்கும் அந்த அனுபவத்தை ஏற்படுத்துகிற குருத்துவத்துக்கு தான் இந்த வித்யான்னு பேர். அப்போ அது மாதிரி 60 பேர்லேயே 3 பேர் தான் இருக்கா. 3 பேருக்கு தான் அந்த வல்லம் இருக்குது. அடுத்த வாளுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி தானும் அதை அடையிற மாதிரி. அந்த மாதிரி ஸ்ரீவித்யா அனந்த கோடி பேர் அம்பாள் உலகத்தில்
என்றைக்குமே அழிவில்லாத பிறப்பும் இறப்பும் இல்லாதவளாக இருந்த காலத்துலேருந்து அவளை கும்பிடுறவா இருந்துன்னு தான் இருக்கா. ஆனால் அதில் விரல் விட்டு சொல்கிற அளவுக்கு தான் இந்த ரிஷிகள்லாம் இருக்கா. ஒரு 10 பேரோ ஒரு 12 பேரோ தான் இருக்கா. அந்த வகையில் அம்பாளுடைய உபாசனையில் தலை சிறந்த குருவாக திகழ்ந்தவர்களுள் ஒருவர் தான் நந்தி. அந்த நந்தி ஸ்ரீவித்யா மந்திரத்தை கண்டுபிடிச்சவர். அந்த மந்திரத்தை சொல்லி அதன் வழியாக நான் சொல்லக்கூடிய அந்த பலனை அடைவதற்கு வழிவகுத்தவர், தான் அடைந்தவர், வருகின்ற தலைமுறைகளையும் அடைய செய்ய அருள் படைத்தவர். அவர் நினச்சா அடைய செய்யலாம். அதை அந்த அளவுக்கு அவர் மிக உயர்ந்த ஒரு ஸ்ரீவித்யா குரு. இந்த ஸ்ரீவித்யா குருங்கிறதுக்கும் இப்போ கோயில்களில் நம்ம நந்தியை பார்க்குறோம். எல்லா நந்தியும் குரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ திருவெண்காட்டில் நந்தி இருக்காது, சிவனுக்கு தான் குரு. அதே சமயத்தில் திருக்கடையூரில் அம்பாளுக்கு முன்னாடி நந்தி இருக்குது, அது குரு இல்லை, நந்தி ஸ்தானம், பாதுகாப்பு ஸ்தானம். ஆனால் நாகப்பட்டினத்தில் ஒரு நந்தி இருக்கு, நாகூரில். அதாவது அந்த இடத்துல காயாரோகணேஸ்வரர் அப்படின்னு சுவாமி இருக்குது. அந்த நந்தி சுவாமியும் அம்பாளையும் சேர்ந்து பார்த்தா மாதிரி இருக்கும். ஒரே நேரத்தில் 2 பேருக்கிட்டையும் தன்னுடைய பார்வையை செலுத்தவில்லை. அதை தான் நந்தி, அதுதான் குரு. அந்த மாதிரி எல்லா நந்தியும் ஒரே மாதிரி நாம் எடுத்துன்றக்கூடாது. இந்த நந்திங்கிறவர் சிவசக்தி உபாசனையினால் வந்தவர். அதனால தான் நந்தி வித்யா மிக சிறப்பானது. ஆதிசங்கரருக்கு ஒரு செவி வழி செய்தி. ஆதிசங்கரருக்கு சிவபெருமான் 5 சிவலிங்கத்தை கொடுத்ததாகவும் அதை பிரதிஷ்டை பண்ணினதாகவும், அதே மாதிரியே அம்பாள் அனுகிரகம் பண்ணினதுனால சௌந்தர்யலகரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரசாஸ்திர தொகுப்பு அதை கொடுத்ததாகவும், அதை அவர் எடுத்துன்னு வெளியில் வரும்போது நந்தி அதை விரட்டி அதில் ஒரு பகுதியை தான் பெற்றதாகவும் குறிப்பிடுவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சில விஷயங்கள் எல்லோருக்கும் போய் தெரியறதுங்கிறது கொஞ்சம் தொந்தரவாக போயிடும். சில விஷயங்களை நுட்பமாக புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் வரும், தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தந்திரசாஸ்திரத்தினால தவறாக புரிஞ்சுட்டு அதை தவறாக பயன்படுத்தி அது தவறான விளைவுகளை அழித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது என்பதற்காக அதை அவர் தனியாக பிரித்து தொகுத்தார். அதுக்கப்புறம் அந்த 40 பாடல், அது பாக்கி உள்ளது தான் ஆதிசங்கரர் கொண்டு வந்தார்னு சொல்கிறார். அதில் என்ன அவர் எடுத்து வைத்து கொண்ட பகுதியோ அந்த பகுதியை வச்சு அவர் ஒரு பத்ததி வெளியிட்டார். அந்த வித்தைக்கு பேர் நந்தி வித்யான்னு பேர். ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் 12-13 வகை இருக்குது. தட்சிண சம்பிரதாயம்னு தெக்கத்திக்காரெல்லாம் தனியாக ஸ்ரீவித்யா மந்திரம், அவளுடைய வழிபாடு, அவளுடைய காலம், அவர்கள் வழிபாடு செய்கிற முறைகள் இது வேறையாக இருக்கும். வடக்க பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரி அவா கும்பிடுற வழிபாடு, அந்த செயல்பாடு முறைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நந்தியால் கைலாசத்தில் சொல்லி கொடுக்கப்பட்ட ஸ்ரீவித்யா உபாசனைங்க தனியாக இருக்குது. அந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு குரு, நந்தியை குருவாக கொண்டு அந்த சம்பிரதாயம் ஆரம்பிக்கிறது. அவள் என்ன சொல்கிறாளோ அது அந்த சம்பிரதாயத்துக்கு முதன்மையாக கொண்டு பின்பற்றப்படுகிறது. அதெல்லாம் சரிதான். இந்த நந்தி வித்தை, ஒவ்வொரு வித்தைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நம்ம இப்போ ஸ்கூட்ரு வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு கம்பெனிலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது ஒன்றுத்துக்கும் ஒரு காரும் பல கம்பெனி வச்சுருக்கா. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு காருக்குன்னு ஒரு தனித்தன்மை, அவள் கம்பெனி இது வித்தியாசப்படுத்தி காட்டணுமோ இல்லையோ, அந்த மாதிரி இவா எல்லாருமே அம்பாளை கும்பிட்டா கூட நந்தி வித்தையினுடைய தனி சிறப்பு என்ன அப்படிங்கிறது தனியாக இருக்குது. மற்ற வித்தையில் இல்லாதது தான் நந்தி வித்யா. சொன்னதையே சொன்னால் அது அவளுடைய வித்தைன்னு ஆகாது. அதனால் இந்த
12-16 குருவுமே அவாவாளுக்குன்னு ஒரு தனி வழியை நிர்ணயம் பண்ணின்னு இருக்கா. ஒவ்வொரு வித்தைக்கும் வெவ்வேறு விதமான மதிப்பு இருக்குது, ஒரு தனி சிறப்பும் இருக்குது. அந்த வகையில் இந்த நந்தி வித்தை அப்படிங்கிறது என்ன, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு மூலதனம், அதாவது அம்பாளுடைய யந்திரமோ பொருள்களோ பகீர் உபாசனையோ அதெல்லாம் இல்லை. இவர் முழுக்க முழுக்க பாவனை, வெறும் பாவனை. இந்த நந்தி வித்தையில் வர்றதெல்லாம் அந்த பாவனையை வச்சே அம்பாளுடைய அனுகிரகத்தை பூரணமாக எல்லோரும் அறிந்து 4 வகை புருஷார்த்தத்தையும் அவள் அருளால் அடைந்து மோட்சத்தை பெற முடியும் அப்படின்னு நிறுவினவர். அது இந்த லலிதாசிராமத்திலே பாவனாகம்யான்னு வரும். அதனால் பாவனையை இந்த இடத்துல இவர் ரொம்ப சிறப்பாக சொல்கிறார். மற்ற உபாசகர்கள்லாம் மந்திரத்தை சொல்லுவாள், சில பேர் தந்திரத்தை சொல்லுவாள், சில பேர் எந்திரத்தை சொல்லுவாள். அந்த மாதிரி இல்லாமல் பாவனையினால் உமையம்மையின் அருளை அடைய எல்லோருக்குமான வசதியை, மிக எளிமையான வசதியை ஏற்படுத்தி தந்தவர். அப்படிப்பட்ட நந்தி வித்யா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வந்தோம், இந்த நாமாவளியை சொல்லிகிட்டே வந்தோம்னா கண்டிப்பான முறையில் மன ஒருமைப்பாடு ஏற்படும். மனதை நம்ம வசத்தில் வச்சுக்கக்கூடிய ஒரு பண்பை அருளக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.